ஏன் இங்க அமர்ந்திருக்கிற ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள் டாக்டராகவும் இன்ஜினியரும் கலெக்டரா வரக்கூடாதா? உன் புள்ளதான் தெரிஞ்ச படிக்கல, ஏன் இங்க படிக்கிற பசங்களா இருக்காங்களே அதுக்குதான் கொடுத்தாங்க அம்மா. அது பால்டாயில் குடிக்க போறதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அதிமுக நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். அம்மாவுடைய ஆட்சியில 42 லட்சம் பேருக்கு ஓய்வூதியம் கொடுத்தோம், இன்னைக்கு 17 லட்சம் பேருக்கு தான் இருக்குது. அம்மா ஆட்சியில எவ்வளவு பேர் கொடுத்தோம்? 42 லட்சம் முதியவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்த அரசு அம்மா எடப்பாடியார். ஆனா இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 4 வருஷத்துல வெறும் 17 லட்சம் பேர் தான். நாங்க என்ன சொன்னோம்? எடப்பாடியார் என்ன சொன்னோம்? நான் மீண்டும் முதலமைச்சர் ஆனால் 1000 ரூபாய் 1500 ரூபாய் தருவேன்னு சொன்னார். என்னாச்சு? இன்னைக்கு உங்க பசங்களுக்கு எல்லாம் லேப்டாப் வருதா? யாராவது எங்கேயாவது யாராவது ஒரு லேப்டாப் கொடுத்துருக்காங்களா? கிடையாது. ஏன் நிறுத்தின? என்ன காரணம்? ஏன் இந்த ஏழை மாணவர்கள் படிக்க கூடாதா? கிராமத்தில் இருக்கிற ஆடு மேய்க்கிற மாடு மேய்க்கிற கூலி வேலைக்கு செல்கின்ற அந்த மாணவருடைய பிள்ளை, அந்த தாய்மாருடைய பிள்ளைகள் லேப்டாப் படிச்சு நல்ல இன்ஜினியராகவும் டாக்டராகவும் கலெக்டராகவும் எஸ்பியாகவும் போலீஸ் அதிகாரியாகவும் வரக்கூடாதா? உன் பிள்ளை மட்டும் உதயநிதி மட்டும் வரலாம். நீ முதலமைச்சர், உங்க அப்பா உங்க அப்பா முதலமைச்சர், நீ முதலமைச்சர், உன் புள்ள முதலமைச்சரா வரணும், அதுக்கப்புறம் பேரன் முதலமைச்சரா வரணும். ஏன் இங்க அமர்ந்திருக்கிற ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள் டாக்டராகவும் இன்ஜினியரும் கலெக்டரா வரக்கூடாதா? உன் புள்ளதான் தெரிஞ்ச படிக்கல, ஏன் இங்க படிக்கிற பசங்களா இருக்காங்களே அதுக்குதான் கொடுத்தாங்க அம்மா. அது பால்டாயில் குடிக்க போறதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நீ தான் பாக்குற, ஓட்டி ஓட்டி பாக்குற. துணை முதலமைச்சர் கொடுத்த எங்க ஆளு எங்க இருக்கிறாருன்னே தெரியல. இப்ப எங்க பாக்குறாரு அவரு? யாராவது கண்டுபிடிச்சு கொடுங்க. இந்த துணை முதலமைச்சர் ஒருத்தர் போட்டாரு உதயநிதி, எங்க போனாரு? ஒரு கேஸுக்கு தொடர் நெருங்கி போய் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற நீ எங்களை பார்த்து சவால் விடுற. எங்க இருக்கிறாருன்னே தெரியல. அவர் மானிய கோரிக்கை கூட நிறைவேற்றத்துக்கு வரல. அதை விட என்ன பெரிய வேலை தெரியல அவருக்கு. முதல்ல ஒரு அமைச்சர் தன்னுடைய மானிய கோரிக்கை சட்டமன்றத்தில் வருது, அவர் தான் அதை தாக்கல் செய்யணும், அவர் தான் பேசணும், கேள்வி கேட்கிற எம்எல்ஏகளுக்கு பதில் சொல்லணும், தன் துறையில என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்து சொல்லணும். அதை சொல்வதற்கு அருகதை இல்லை, வக்கு இல்லை. சட்டமன்றத்துக்கு வருவதற்கு துப்பு இல்லாத உன்னுடைய மகன் இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா வழிநடத்த போறாரா? வழிநடத்த போறாரா? எங்கயா இருக்காரு உதயநிதி? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.